கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலையும் நாம பார்க்க போகிற வசனம், பிரசங்கத்துக்கு அடிப்படையான வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்பதாக தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் கனவு நினைவாகிறது. அதாவது உன் கனவு நிஜமாகிறது. நீ கண்ட கனவு, நீ கண்ட தரிசனம் நிஜமாகிற நாள் இது. உனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆண்டவர் கொடுத்த கனவு, ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த எல்லாமே நினைவாகும், அது நிஜமாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு வாழ்க்கையில அவன் கண்ட சொப்பனம் அப்படி கனவாவே போயிடல. அவன் கண்ட கனவு, அவன் கண்ட சொப்பனம் கனவாகவே முடிஞ்சு விடல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதாவது இன்னொரு வார்த்தை சொன்னா, உன் காத்திருப்புக்கு முடிவு வருது, உன் காத்திருப்புக்கு முடிவு வருது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மையமான வேத வசனம் ஆதியாகமம் 42வது அதிகாரம். ஒருவர் 5-6 வாசிக்கலாம். இன்னொருத்தங்க ஆதியாகமம் 37:6-8 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். முகங்குப்புற தரையிலே விழுந்து வணங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரு முகங்குப்புற? கானான் தேசத்துல பஞ்சம் உண்டாயிருச்சு. என்ன பஞ்சம் உண்டாயிருச்சு? 7 வருஷம் சொப்பனம் பார்வோன் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்தின்படி யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறாரு. வந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் 7 வருஷம் செழிப்பு வரும். 7 வருஷம் பயங்கரமா இதுவரை இல்லாத அளவுக்கு செழிப்பு நாட்டில் வரப்போகுது. தானியங்கள் எல்லாம் விளைச்சல் பல மடங்கு எப்பயும் விளையாத அளவுக்கு விளைய போகுது. அப்பெல்லாம் அதில் அறுவடை பண்ணி சேர்த்து வைங்க அப்படி சொன்ன மாதிரி முதல் 7 வருஷம் யோசேப்பை தலைவனை ஆக்குனதுக்கு அப்புறம் 7 வருஷம் பயங்கர செழிப்பு. எல்லா இடத்துலும் எகிப்து முழுக்க பயங்கர விளைச்சல். அது எல்லாம் ஒன்று சேர்க்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து 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 வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட என்ன செய்யுது? அப்படி மலை போல குவிந்து நிற்கிற அளவுக்கு தானியத்தை கட்டி வைக்கிறாங்க. ஆதியாகமம் 41:49 வாச பாருங்க. 48:49. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவர் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தார். அந்தந்த பட்டணத்தில் அதனதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தார். அதாவது என்ன செஞ்சனா, அந்த 7 வருஷம் என்ன செஞ்சுச்சு? எகிப்துல பயங்கர விளைச்சல். அந்த தானியங்களை அந்தந்த பட்டணங்களில, அந்தந்த சுற்றுப்புறத்தில் இருக்க அந்தந்த ஊர்களில் விளைகிறத அதை என்ன செய்யற? ஜனங்களிடத்துல வாங்கி அது எல்லாமே ஆங்காங்கே என்ன செய்யற? கட்டி வைக்கிறான், பத்திரப்படுத்தி வைக்கிறான், அதை பதப்படுத்தி வைக்கிறான், அதை பாதுகாத்து சேமித்து வைத்தான். 49ல இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தார். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் அப்படின்னா அளவு சொல்ல முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியங்களை சேர்த்து வச்சான். அது அளவுக்கு அடங்காதனா, அளவு இந்த அளவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அவ்வளவா 7 வருஷத்துல விளைஞ்சிச்சு. விளைஞ்சது எல்லாமே அவங்க சேர்த்து வைக்கல. விளைஞ்சது அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தங்களுக்கு தேவையானது எடுத்தது போக கடற்கரை மணல் அளவுக்கு இருந்துச்சான். அது அளவிட முடியாத அளவு இருந்துச்சான். அது எண்ணி முடியாத அளவு இருந்துச்சான். அப்போ அளவிட முடியாத அளவுக்கு அது குவிஞ்சிருந்துச்சு. ஜனங்க கேட்டிருக்கலாம், எதுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவு குவிச்சு வைக்கிறீங்க? நம்ம நாட்டுல இவ்வளவு ஜனங்க தானே இருக்கிறாங்க, இவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமா ஏன் தேவைன்னு யாரும் கேட்கவில்லை. யோசேப்புக்கு தெரியும், இந்த தானியம் இந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த பட்டணத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த ஊருக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் இங்க தேடி வருவாங்கன்னு யோசேப்புக்கு கர்த்தர் சொல்லி வச்சிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றார், இது உன்னுடைய செழிப்பின் காலம், இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் காலம், இதனுடைய அமைசுத்திர ஒரு பெருக்கத்தின் காலமா இருக்குது. உன் பழுகுதலின் காலம், உன் நிரப்புகிற காலம். நீ கட்டுக்கடங்காத, அளவிட முடியாத கடற்கரை
மணல் துணையாய் சேர்த்து வைக்கிற காலம் துவங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் தேவைக்கு கூட இல்லாத காலம், நீ தேவைக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்ட காலத்துக்கு கர்த்தர் முடிவு உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவைக்கேற்ற வருமானம் வரவு இல்லாம நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இதுவரை யோசேப்பு தலைவனாய் உயர்த்தப்படுகிற அளவுக்கு அவன் சாப்பாட்டுக்கும் அவன் தேவைக்கும் அவன்கிட்ட ஒரு மிச்சம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எகிப்துல வந்த கிட்டத்தட்ட 13 வருஷத்துல மீதியும் ஒண்ணும் கிடையாது, மிச்சமும் ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா ராப்பகலா உழைச்சான், விடிய விடிய உழைச்சான், கஷ்டப்பட்டு கண்ணுறங்காம உழைச்சான், எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சான். அவனுக்கு கிடைச்சது எல்லாம் சாப்பாடு, அவனுக்கு கிடைச்சதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா அங்க துணிமணி, அவ்வளவுதான். அவன் உடுத்துறதுக்கு ஒரு துணி. அவன் வயிற்று நிரப்பி உயிரோட வாழ்றதுக்கு 13 வருஷம் உழைச்சதுக்கு 1 ரூபா காசு கூட அவன் கையில கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்லலாம், இதுவரை நீ கஷ்டப்பட்டு, இதுவரை ராப்பகலை கண்ணு வலிச்சு நீ கஷ்டப்பட்டு, நீ பிரயாசப்பட்டு, நீ சம்பாதிச்சு, நீ மிச்சம் முயற்சி செய்து உன் கையில 1 ரூபாய் காசு இல்லாம இருக்கலாம். யோசேப்பு கடினமா கஷ்டப்பட்டான். போத்திபார் வீட்டுல அத்தனை வருஷம் வேலை செஞ்சானே, அவனுக்கு என்ன மிச்சம் கொடுத்திருந்தாங்க? என்ன வீடு கொடுத்திருந்தாங்க? என்ன காடு கொடுத்திருந்தாங்க? என்ன தோட்டம் கொடுத்திருந்தாங்க? என்ன சம்பாத்தியத்து சொத்து நகையை கொடுத்திருந்தாங்க? 1 ரூபாய் கிடையாது அவனுக்கு. அவங்க கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஜெயில் தண்டனை தான். சிறைச்சாலையில வேலை செய்தான். அவனுக்கு என்ன பரிசு கொடுத்திருந்தாங்க? ஒரு பரிசும் கிடையாது, ஒரு உதவியும் ஒரு சம்பளமும் கிடையாது. பானபாத்திரக்காரனுக்கு உதவி செஞ்சானே, அவன் பெரிய ஆளு. பானபாத்திரக்காரன் கிடையாது, பானபாத்திரக்காரனுக்கெல்லாம் தலைவன். உதவி செய்ததுக்கு என்ன செய்தான்? அவன் போகும் பொழுது இவனுக்காக யோசேப்புக்காக எதையும் கொடுத்தான்? இல்லனா என் பட்சத்துல யோசேப்புக்காக எதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ண கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒண்ணு இல்லை, 1 ரூபாய் இல்லை. அதனால உலகம் அவனை பார்த்து என்ன சொல்லி இருக்கும்? அவன் சொந்த பந்தம் பார்த்து அவனை பார்த்து என்ன சொல்லும்? அவன் கூட பிறந்தவங்க அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? வந்திருந்தா, அந்த நேரத்துல வந்திருந்தா அவனை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, அவனை பார்த்து கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க, அவனை பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் அப்போ அவங்கள வர விடவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப வர விடவில்லை. இதுவரைக்கும் சொந்த பந்தம் உன்னை தேடி வரல. இதுவரைக்கும் சொந்த பந்தம் உன்னை ஒரு பொருட்டா நினைக்கல. உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஒண்ணுக்கும் இல்லாதவங்க, உதவாக்காரங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா சொல்றாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. என்ன வச்சிருக்கிற? ஊழியம் செய்யறைய என்ன வச்சிருக்கிற? சம்பாதிச்சே என்ன வச்சிருக்கிற? தொழில் செஞ்சு என்ன வச்சிருக்கிற? இரவு பகல ஓடி உழைச்சி உன் கையில என்ன இருக்குது? உன் பிள்ளைக்காக என்ன வச்சிருக்கிற? உன் மனைவிக்காக என்ன வச்சிருக்கிற? உன் கடவுளுக்காக என்ன வச்சிருக்கிற? உன்னை பெத்து வளர்த்த ஆளாக்கணுக்கு என்ன வச்சிருக்கிற? என்ன கொடுத்த, என்ன செஞ்ச? உன் அண்ணன் பிள்ளைகளுக்கு, உன் அக்கா பிள்ளைகளுக்கு, உன் தங்கச்சி பிள்ளைகளுக்கு, உன் உடன் பிறந்தவங்க நீ என்ன செஞ்சுட்ட? ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்து என்னதான் பிரயோஜனம்? இவ்வளவு காலம் என்ன செஞ்சன்னு இதுவரைக்கும் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இன்றிலிருந்து இந்த வார்த்தையை தொனிக்கிற இந்த நேரத்திலிருந்து கர்த்தர் சொல்றார், உன்னுடைய சேமிப்பு, உன்னுடைய வருமானம், உன்னுடைய பெருக்கம் அது கடற்கரை மணல் தனியா இருக்கும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒண்ணு இல்ல, ஆனா எதுவும் இல்லைனாலும் என்கிட்ட இயேசு இருந்தாரு, என்கிட்ட அழைப்பு இருந்துச்சு, என்கிட்ட தரிசனம் இருக்குது. இன்னைக்கு அந்த தரிசனம் நிறைவேறுது. என் காத்திருப்பு முடிகிற வரைக்கும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நல்ல கையை தட்டி நல்ல சோத்திரம் பண்ணி நல்ல ஆமீன் சொல்லி சொல்ல 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 கர்த்தர் 4வது விஷயம் கர்த்தர் திறந்து விடுகிறார். வானமுழக்கால் திறக்கப்படுகிறது. நல்ல விசுவாசத்துல கையை தட்டுங்கள, கையை தட்டுங்கள, நல்ல கையை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணு. கர்த்தர் வானத்தில் மரங்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே எது திறந்துச்சோ திறக்கலையோ, பார்வோன் திறந்து இந்தாயா என் சொத்து, என் பொக்கிஷம், என் பணம், என் பொருள் கொடுத்தானோ கொடுக்கலையோ, ஆண்டவர் வாக்கு வந்த உடனே வானம் திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்து பல 100 வருஷம், பல நூற்றுக்கணக்கான வருஷம் அது உருவாகி அந்த நாடு இருந்தாலும் அது வரைக்கும், அதுக்கு பின்னாடியும் சரி அதுக்கு முன்னாடி சரி, இத்தனாயிரம் வருஷமா எகிப்து இருக்கு. யோசேப்பு காலத்துல மாறி வானம் திறக்கப்பட்டு மழை கொட்டி
அவ்வளோ பெரிய செழிப்பு இத்தனாயிரம் வருஷத்துல அப்படி வந்ததே கிடையாது. உனக்காக 4 திசையும் அடைச்சிருந்தாலும் கர்த்தர் ஆரம்பிச்சா மனுஷன் திறக்க மாட்டான், ஆண்டவர் தான் திறப்பாரு. ஏன்னா ஆண்டவர் முதல்ல ஆணையம் தான் முதல்ல. என் பிள்ளை எனக்கு கர்த்தருக்கு எனக்குரிய எல்லாமே முதல்ல என் அப்பாவுக்கு என் ஏசப்பாவுக்கு முதல்ல நீ சொன்ன இல்ல, ஆண்டவர் உனக்காக முதல்ல வழிய வாசனை பரலோகத்துல திறக்கிற. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. வானத்தை திறப்பாருங்க, வானத்தை திறப்பாருங்க. பனி மழை இதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போல கர்த்தர் நெய்யாய் பொழிய பண்ணுவார். உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். நீ நடக்கிற பாதை கூட நெய் வழிந்து ஓடுகிற அளவுக்கு அவ்வளவு திரட்சியான செழிப்பான உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உன் திறத்தின் மேல, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில, உன் வழியில அது நிரம்பி வழிந்து ஓடும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா யோபு சொல்றாரு, என் காலை எண்ணெய்னால கழுவுனுங்கிறார். எதனால கழுவுனாரா? தண்ணியில கழுவுறதுக்கு வழி இல்லாதப்போ. ஆனா யோபு சொல்லும்போது, நீர் ஆசீர்வதித்த பொழுது என் கால்களை எண்ணெயால் கழுவினேன். ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, அவர் வானத்தை திறந்துட்டாருன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் விவசாயம். நீங்க எந்த தரையிலும் சரி, நீ சும்மா அப்படி தூக்கி விதைய போட்டாலே போதும், எல்லாம் 100 மடங்கு 1000 மடங்கு அது விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு, வருஷம் முழுக்க விளைஞ்சுக்கிட்டே இருக்குது. தேசம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி பிரயாசப்பட்டு கண்ணீர் வடிச்சு கடன் வாங்கி உடன் வாங்கி உருண்டு பிறண்டு கண்ணு விளைச்சி சம்பாதிச்சா கூட ஒன்றும் தேரல. இனி கர்த்தர் வானத்தை திறந்ததுனால எல்லாமே உனக்கு பலனை கொடுக்கும். நீ என்ன செஞ்சாலும் அதில் ஆசீர்வாதம், என்ன செஞ்சாலும் அதில் பெருக்கந்தான் வரும். எத்தனை பேராமே சொல்றீங்க அல்லேலூயா? ஆசீர்வாதம் அது அளவிட முடியாததா மாறப்போகுது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வருஷத்துல கர்த்தர் அளவிட முடியாது. இன்றிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு இந்த வருடத்திலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அளவிட முடியாது, கணக்கிட முடியாத அளவுக்கு உன்னை ஆண்டவர் நிரம்பி வழிச்சுவார். நீ நினைப்ப எதுக்கு ஆண்டவர் போதும் என்று நினைச்சா போதும் என்ற மனதனுடைய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் போதும் நீ சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை வேணும்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? நீ மட்டும் இல்லை, உன் குடும்பம் மட்டும் இல்லை, உன்னுடைய உடன் பிறந்தவங்க மட்டும் இல்லை, உன் உறவுகள் மட்டும் இல்லை, உன் ஊரே, உன் பட்டணமே, உன் ஜனமே, ஒரு பெருங்கூட்டமே உன்கிட்ட வந்து நிற்கும். அப்போ நீ கணக்கு பார்க்காம அளவு பார்க்காம அள்ளி கொடுக்கறதுக்காக ஆண்டவர் உனக்கு அளவிட முடியாத அளவு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நல்ல கையை தட்டி சோதனை பார்க்கலாம். நல்ல கையை தட்டி நீ அளவு பார்க்காம கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு அளவிட முடியாத அளவு கொடுப்பாரு. அளவிட முடியாத அளவு கொடுப்பாரு. நீ கணக்கு பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. கடற்கரை மலனத்தனையாய் கர்த்தர் உன்னை நிரம்பி 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 வழிய செய்வார். ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். ஏன் என்று சொன்னா அடுத்த 52வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டார். ஆமென். இப்போ 2வது மகனுக்கு சிறுமைப்பட்டிருந்தேன், ரொம்ப சின்னவனா, ரொம்ப சிறுமையானவனா, ஒண்ணும் இல்லாதவனா, வெறுங்கையா, எல்லாரும் அருவருக்கப்படுற அவமதிக்கப்படுற அளவுக்கு ஒண்ணு ஜனங்க எனக்கு பக்கபலமா யாரும் சொந்த பந்தம் இல்லை, உறவு இல்லை, நண்பர்கள்ல யாரும் இல்லை, சிறுமையானவனா இருந்தேன், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு குடும்பம் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, எந்தவித ஆசீர்வாதம் எந்த பெருக்கமும் எனக்கு இல்லை. எனக்கு கூட்டமும் இல்லை, எனக்கு பணமும் இல்லை, எனக்கு பெருக்கமும் இல்லை, எனக்கு பேரு புகழும் இல்லை, எனக்கு அதிகார அந்தஸ்து இல்லை, எனக்கு நிலையான வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கொஞ்ச நாள் அங்க கிடப்பேன் அடிமையா, அப்புறம் செயல கிடப்பேன், அப்புறம் இங்க கிடப்பேன், மாறி 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 நிலையில்லாத வாழ்க்கை அழைஞ்சுக்கிட்டே இருப்பேன். நிலையா நிரந்தரமா ஒரு வேலையில நான் இல்லை. இந்த பொறுப்பு கொடுத்தா நல்லா செய்யறேன், அப்ப அதை செய், அப்ப அதை செய், அப்ப அதை செய்யு ஒவ்வொன்றையா மாற்றிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமான வாழ்க்கை, ஒரு நிலையான வாழ்க்கை எனக்கு இல்லை. அங்க இங்க அலைஞ்சு தெரியுறேன். ஊரா, பட்டணமா, கிராமமா, கம்பெனியா, இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அலைஞ்சு சிறுமப்பட்டு கிடக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நிலையான வீட்டை ஆண்டவர் கட்டுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நிலையான வீட்டை கட்டுவார், நிலையான வருமானத்தை கொடுப்பார், நிலையான வேலையை கொடுப்பார், நிலையான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் அதிகாரத்தை பொறுப்பை கொடுக்க போகிறார். இனி நீ அலைஞ்சு தெரிய மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒரு மரம் இருக்குன்னா, ஒரு செடி இருக்குன்னா, அந்த செடியை நீங்க நட்டு வச்சிருக்கிற ஒரு மாமரத்து செடி, அந்த செடியை ஒரு 10 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இந்த இடத்துல, அடுத்து அந்த இடத்துல, அடுத்து அங்க கொஞ்சம் கொண்டு போய் இங்க கொஞ்சம் போயின்னு நீங்க கொண்டு சுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. வேற இடத்துல மாத்திட்டீங்கன்னா அது வளருமா? ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உயரமா? உயர. மூணாவது அது பூ பூக்குமா? அது காய் காய்க்குமா? அது கனி கொடுக்குமா? எத்தனை வருஷம் ஆனாலும் அது எது மட்டும் பலனே வராம இருக்கும். நீங்க பலன் கொடுக்காம இருக்கிறது காரணம் நிலையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து ஓடி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. தாவீது அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தான். கர்த்தர் பார்த்தா நீ ஓடின ஓட்டம் போதும், நீ அலைஞ்சு தெரிஞ்சது போதும், காடு மேடுன்னு அலைஞ்சு கண்ணீர் ஒடிச்சது போதும், நீ அலைய வேண்டாம். உனக்கு நான் முதல்ல நிலையான வீட்டை கட்டுறேன், நீ ஆலயத்தை கட்டுறன்னு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொன்னா, கூடாரத்துக்குள்ள இருக்குது இந்த ஊழியம், எப்படி பாலா கிடக்குது, இது டென்ட்டுக்குள்ள இருக்குது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருக்கு ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிறாரா? ஆண்டவருடைய கோயில் ஒரு டென்ட் போட்டு இருக்குதா? டென்ட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் கோயில் நல்லா இருக்கணும், அவர் ஆலயம் நல்லா இருக்கணும், அவர் சர்ச்சு நல்லா இருக்கணும், அவர் ஊழியம் நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன செய்யறான்னா, தனக்குன்னு ஒரு வீடு, நல்ல வீடு, நிலையான வீடு இல்லை அப்படின்னு நினைக்காம ஆண்டவருக்காக அவருடைய ஆலயத்தை, அவர் ஊழியத்தையும் பார்த்தான். அது நிலையா நிக்கணும், அது நிலையா ஸ்திரப்படணும்னு நீ நினைச்சபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியமும் என்னுடைய ஆலயமும் நிலைவரப்படணும், ஸ்திரப்படணும்னு நீ நினைக்கிறதுனால ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன் வீட்டை கட்டுவேன், நான் உன் வீட்டை கட்டுவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனி நீ அலைஞ்சு தெரிய மாட்ட, இனி நீ அலைஞ்சு தெரிய மாட்ட. நல்ல நம்பிக்கையோட நீ அலைஞ்சு தெரிய மாட்ட, நீ அலைஞ்சு தெரிய மாட்ட. உனக்கு நிலையான வீட்டை கட்டுறேன், உனக்கு ஒரு நிலையான ஸ்தானத்தை கொடுக்கிறேன், உனக்கு ஒரு நிலையான பொறுப்பை கொடுப்பாரு, நிலையான ஒரு அதிகாரத்தை கொடுப்பாரு, அது நிலைச்சிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பு சாகிற வரைக்கும் அவன் ஒரு ராஜாவை போல வாழ்ந்தான். சாகிற வரைக்கும் அதே அதிகாரத்தில் தான் இருந்தான். எத்தனை ராஜாக்கள் வரலாம், எத்தனை தலைவர்கள் வரலாம், எத்தனை தலைவர்கள் மாறலாம், யார் வந்து போனாலும் சாகிற வரைக்கும் அவன் ராஜாவை போலதான் வாழ்ந்தான். அவனுக்கு நிலையான வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். உங்களுக்கு வீடுகளை ஏற்படுத்தி தருவார், நிலபலன்களை ஏற்படுத்தி தருவார், உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். நீங்க நினைச்சதை விட சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பிரம்மாண்டமா பிரமிக்கிற அளவுக்கு காலங்கள் சென்றாலும் வருடங்கள் சென்றாலும் தலைமுறை தாண்டி நின்றாலும் ஆண்டவர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் கட்டின வீட்டை, ஆண்டவர் கொடுத்த இடத்தை, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, ஆண்டவர் பயன்படுத்தின விதத்தை தலைமுறை தாண்டி உங்களை பத்தி சொல்ல வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இங்க என்ன செஞ்ச, உன்னை பெருக பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இந்த வருட துவக்கத்துல உன் வருத்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்டே வர்றார். உன் வருத்தங்களை எல்லாம் மறக்க செய்யறார், உன் கஷ்டங்களை எல்லாம் மறக்க செய்யறார், உன் கண்ணீரெல்லாம் மறக்க செய்யறார். எல்லாம் மறக்க வச்சுட்டு ஆண்டவர் இப்ப பெருக பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெருகவே பெருக பண்ணுவேன். என் மேல ஆணையா, இன்னொரு மொழிபெயர்ப்புல சொன்னாங்கன்னா, என் மேல ஆணையானா என் மேல சத்தியமான அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆணை என்று சொன்னா சத்தியம், நம்ம பாசையில் சொன்னா சத்தியமா, சத்தியமா அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே சொல்றாரு, என் மேல சத்தியமா நான் உன்னை பெருக வைப்பேன், என் மேல சத்தியமா உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவரே ஆணையிட்டு சத்தியம் பண்ணணும்னா நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நமக்கு பார்த்தா தானே நம்பிக்கை வரும். ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்புங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இதுக்கு மேல என்ன வாக்கு கொடுக்க முடியும்? எந்த கடவுளாவது எந்த தெய்வங்களாவது என் மேல ஆணையா, என் மேல சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், ஆமா சூத்திரம், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு என்னைக்காச்சும் எந்த கடவுளாச்சு, எந்த தெய்வங்களாச்சு, எந்த மனிதனாவது வாக்கு கொடுத்துக்கிறாங்களா? கிடையாது. ஆனா நமக்கு இருக்கிற தெய்வம் ஆணையிட்டு சொல்லுகிறார், என் மேல ஆணையா சொல்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்,
உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இப்போ இந்த யோசேப்புக்கு கனவு நினைவாயிடுச்சு, கனவு நிச்சயமாச்சு. அவன் கண்ட சொப்பனம் கனவு நினைவாய் மாறினது. எப்படி மாறினது? இப்ப கடற்கரை மணல்தனமா இங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சேர்த்து வச்ச உடனே பஞ்சம் வருது. பாருங்க 53 54. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணம் உள்ள 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7 வருஷம் பஞ்சம் வந்துருச்சு, தொடங்கிருச்சு. ஒரு தேசம்னா நாடு, ஒரு நாடு 2 நாடு இல்ல, எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. எகிப்துல மட்டும் இல்ல, எல்லா சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் பஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் எகிப்துல மட்டும் சாப்பாட்டுக்கு குறையே இல்லை. எங்க மட்டும் சாப்பாட்டு குறையில்லையா? தானியத்துக்கு குறைவே இல்லையா? எங்க? எகிப்துல மட்டும். ஆனாலும் எல்லா தேசத்திலும் தானியம் இல்ல, ஆகாரம் இல்ல, சாப்பாடு இல்ல, பசி பட்டின்னு அலையும் போது எகிப்துல மட்டும் சாப்பாடு இருக்குது, ஆகாரம் இருக்குது, தானியம் இருக்குது. 55வது வசனம். எகிப்து தேசத்தில் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னார். இங்க எல்லாரும் பஞ்சம் வந்த உடனே யார்கிட்ட போய் சொல்றாங்க, யார்கிட்ட போய் இது பண்றாங்கன்னா பார்வோன்ட்ட போய் கேட்கறாங்க. பார்வோன்ட்ட கேட்டோன்னே அவர் சொல்றாரு, இல்ல யோசேப்பிட்ட போங்கன்னு சொல்லி யோசேப்பு 56ஆம் வசனத்தை தேசம் எங்கு பஞ்சம் உண்டானபடினால யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாம் திறந்து எகிப்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லி இருக்குது. 57 சொல்லும் போது சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப எல்லா நாட்டிலும் இருந்தோம். ஒரு 6 மாசம் பொறுத்தாங்க, 1 வருஷம் பொறுத்தாங்க, 1.5 வருஷம் பொறுத்தாங்க. இப்ப 2 வருஷம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 1 வருஷத்துக்கு மேல ஆன உடனே எல்லாரும் என்ன சரி, எங்க தானியம் இருக்குது, எங்க தானியம் இருக்குது, எங்க அரிசி இருக்குது, எங்க கோதுமை இருக்குது, எங்க தானியம் இருக்குன்னு தேடி வர ஆரம்பிச்சாங்க. எகிப்துல இருக்குதாங்க, எகிப்துல இருக்குதா, அங்க விற்கிறாங்களா, அங்க கிடைக்குதான்னு சொல்லி எல்லா நாட்டுக்காரங்களும் எகிப்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் யோசேப்புடைய அண்ணன்மார்கள், யோசேப்புடைய அண்ணன்மார்கள் 10 பேரும் எங்க வராங்க? அப்பா சொல்லி அனுப்பி விடுறாரு. எகிப்துல தானியம் இருக்குதான், கானான் தேசத்தில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள நிறைய பேர் தானியம் வாங்குறதுக்கு போறாங்களா, நம்மகிட்ட இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கையில வச்சிருந்ததெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றது? தானியம் எல்லாம் செலவடைஞ்சிருச்சு, கையில காசு மட்டும் இருக்கு. இந்த காசு பணத்தை வச்சு நம்ம சாப்பிட முடியாது, தானியம் கிடைக்கிற இடத்துல போய் வாங்கணும். நீங்களும் கானான்ல இருக்கிறாங்க இவங்க, இந்த நாட்டுல இருந்து எகிப்துக்கு போங்க அப்படின்னு 10 பேர் அனுப்பிடுறாங்க. ஆனா இளைய பையன் யோசேப்புடைய தம்பியை மட்டும் அனுப்பிவிடல. ஏன்னா இவனுக்கு ஏதாச்சும் வழியில கெடுதல் நடந்துச்சுன்னா இவனும் செத்து போயிட்டானா. இவன் தாய்க்கு 2 பேரு, 1 யோசேப்பு, 2வது பெஞ்சமின். இவன் தாய்க்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான். அதனால இவன் என்ன செய்ய, சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அதனால இவன் இங்க இருக்கட்டும். சின்ன பையனா எல்லாரோடையும் அவன் தான் சின்ன பையன், இளைய பையன், இவன் என் கூட இருக்கட்டும்னு சொல்லி 10 பேரை அனுப்பி விடுறாரு. 10 பேர் இங்க வர்றாங்க. 5வது வசனம் 42 நம்ம வாசிச்ச வசனம் தான். 42 5 6. அதாவது யோசேப்புடைய அண்ணன்மார்களும் 10 பேர்களும் கானான் தேசம் தானியம் வாங்க போனவங்க கூட இவரும் இவங்களும் என்ன செய்றாங்க, 10 பேரும் தானியம் வாங்க வந்தாங்க. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியா இருந்தான், தலைவனா இருந்தான். அவன் தான், அவனுடைய நேரடி பார்வையில தான் இந்த ஆகாரம் தானியங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் மேற்பார்வையில, நேரடி பார்வையில தான் வெளிநாட்டுல எல்லா நாட்டிலிருந்து வர்ற ஜனங்களுக்கு அங்க விற்பனை செய்யப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவன் அதிபதியா இருக்கிறான், எல்லா ஜனங்களுக்கும் விற்கிறான். யோசேப்பின் சகோதரர்களும் வந்து முகங்குப்புற விழுந்து என்ன தரையில என்ன செய்ய, முகங்குப்புற தரையில விழுந்து அவனை கும்பிட்டார்களாம். நம்ம பாசையில கும்பிட்டார்கள், பைபிள்ல வணங்கினார்கள். முகங்குப்புற தரையில விழுந்தாங்க. எப்படி? குப்புற விழுந்து தரையோட தரையா விழுந்து வணங்கினாங்க.
சும்மா அப்படி கையை கூப்பிட்டு நிக்கல, முட்டியை போட்டு கும்பிடல, தரையில முகம் குப்பரை விழுந்துன்னு என்ன அர்த்தம்? அப்படி முகம் குப்பரை தரையில குப்பரை படுத்து அப்படி படுப்போம். அப்படி படுத்து கையை நீட்டு கும்பிட்டு வணங்கி கும்பிட்டாங்களா? எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? இதே ஆனா அவன் யாரு? நம்முடைய தம்பி யோசேப்புன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இது 17 வயசுல அவனுக்கு சொப்பனம் வந்துச்சு. இப்ப வாசிங்க 37வது அதிகாரம் 6 - 8 வரைக்கும் வாசிங்கல. இப்போ யோசேப்புக்கு வயசு 38 39 வயசு பக்கம் ஆகுது. இப்ப நம்ம வாசிக்க போது அண்ணன்மார்க யோசேப்புடைய காலில் முகம் குப்புற 10 பேர் விழுந்தாங்க, தானியம் வாங்க வந்தவங்க. இப்ப திரும்ப எங்க போறோம்னா 17 வயசுல நடந்த சம்பவத்தை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்த போகிறேன். வாசிங்க. 17 வயசு வாலிபனா, சிறுவனா, வாலிப பையனா இருந்துட்டு இந்த 10 அண்ணன்மார்கிட்ட தான் இப்ப மோங்கப்புறம் விழுந்து கிடக்குறாங்களே, இந்த அண்ணன்மார்கிட்ட தான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொப்பனத்தை வீட்டுல இருக்கும்போது சொல்றான், நாம வயல்ல அறுத்த அரிகளைன்னா கோதுமை கட்டு, அங்கெல்லாம் இங்க நெல்லுன்னா அங்க கோதுமை தான் விளையும், அவங்க சாப்பாடு கோதுமை தான் அவங்களுக்கு. அல்லையே சொல்லுங்களேன். அப்போ அந்த கோதுமையில அறுத்து போட்டிருந்தாங்க. அரிகள்னா என்னது? நெற்கதிர்கள் மாதிரி கோதுமை கதிர்களை அறுத்து என்ன செய்யறாங்க? அப்படியே அறுத்து 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 கிடக்குது. அதை எல்லாரும் எடுத்து கட்டுறாங்க. கொஞ்சம் கும்மி கும்மியா அள்ளி மொத்தமா அள்ளி அள்ளி கட்டுவோம். கட்டுவோம் பாத்தீங்களா? கதிர் கட்டுகளை அது மாதிரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? என்னுடைய அரிக்கட்டு, என்னுடைய கதிர்கட்டு, நான் கட்டி வச்ச கட்டு அப்படியே நிமிர்ந்து நிக்குது. உங்களுடைய அண்ணன்மார்களுக்கு அரிக்கட்டு, கூட பிறந்தவங்க அரிக்கட்டு, அந்த கதிர்கட்டு நீங்க கட்டி இருக்கிறீங்க, அந்த கட்டு கட்டி நிப்பாட்டி நிப்பாட்டி வைப்பாங்க. அங்க எல்லாம் கதிர்கட்டை கட்டி கட்டி நட்டு நட்டு நிப்பாட்டி வைப்பாங்க. அங்க பழக்கம் அப்படி. ஏன்னா படுத்து போட்டா அது உதிர்ந்து இதாயிரமே அப்படியே நடுக்க அப்படி தூக்கி வைப்பாங்க. நடுக்கு நடுக்கு கதிர்கள் என்ன செய்வாங்க? அடி பாகத்தை அப்படியே விரிச்சு வச்சு மேல் பாகத்தை அப்படி நட்டுக்கள் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. கதிரை ஒரு கூட்டம் கூட்டமா கட்டி அப்படி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல கதிர்களை கட்டி கட்டி அப்படி படுத்த படுக்கையா வச்சிருப்போம். அங்க கதிர்கட்டுல அப்படி நேரம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அப்படி வச்சிருக்கும் பொழுது இவங்க சகோதரர்கள் எல்லாருமே அந்த கட்டுகளை கட்டி இருக்கிறாங்க. கோதுமை அரிக்கட்டை கட்டி வச்சுக்கிறாங்க, கதிர்கட்டை கட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. இவன் கட்டு மட்டும் நேரம் நிக்கிதான். மற்ற எல்லா கதிர்கட்டும் அப்படி அப்படி குமிஞ்சு இருக்குதான், வளைஞ்சு. ஒரு மனுஷன் அப்படி வளைஞ்சு கும்பிட்டா எப்படி இருக்கும்? குனிஞ்சு. அது மாதிரி அது வளைஞ்சுக்கிட்டு நிக்க அந்த கதிர்கட்டு. அப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேங்கிறான். வாசிங்க. அப்படி அவங்க அண்ணன்மார்க அவங்க என்ன செய்றாங்க? அவனை பார்த்து யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, நீ எங்களை ஆள போறாயா? உன் கதிர்கட்டு நிக்கிறதுனா நீ நேரம் நிக்கிற, நீ பெரிய ஆளா நிப்ப. வயசு 17 தான், சின்ன பையன் நீ. வயசுல நாங்கெல்லாம் பெரிய ஆளு, அனுபவத்துல பெரிய ஆளு. உங்களுக்கு நான் அண்ணன்மாரா, உனக்கு அண்ணன்மார்களா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் எங்க கதிர்கட்டு வணங்குச்சுன்னா நாங்க எல்லாரும் உன்னை வணங்குவோமா? நீ எங்களை ஆளுவையா? நீ எங்களுக்கு மேல தலைவனா இருப்பையா? வாசிங்க. அவனை இன்னும் அதிகமா பகைக்கிறாங்க. சொப்பனத்துல கூட நீ சொப்பனம் கண்ணு சொல்ற கதை கூட எப்படி இருக்குது? நீயா யோசிச்சு, எங்க அப்பா என்னைத்தான் செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறாரு, வயசுல சின்னவனா இருந்தாலும் எல்லா பொறுப்பும் ஏண்ட தான் கொடுக்குறாரு. இப்படி சொப்பனத்தை போய் நான் சொன்னேன்னா எங்க அப்பா என்ன செய்வாரு? ஓ, ஆண்டவரே இவனை பெரிய ஆள் ஆக்கிட்டாரு, இவங்க எல்லாம் அண்ணன்மார்கள கீழே தான் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை அப்படி நீ நினைக்கிறியான்னு இவங்க திட்டுறாங்க. ஆனா உன்னைக்கே ஆண்டவர் சொப்பனம் அப்படித்தான் கொடுத்தாரு. அவன் 17 வயசு. இவனா தந்திரம் பண்ணி இவனா ஒரு சொப்பனம் வச்சுன்னு யூகிச்சு சொல்லல, உண்மையாவே நடக்க போறத ஆண்டவர் சொப்பனத்துல காமிச்சாரு. ஆண்டவரே சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. யாருக்கு அர்த்தம் தெரியுது? அண்ணன்மார்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு. சொப்பனம் கண்ட தம்பிக்கு யோசேப்புக்கு அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரிஞ்ச அண்ணன்மாருக்கு சொல்லியிருக்க மாட்டான். தெரியாத சின்ன பிள்ளைத்தனமா சொல்றான், இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, நாம எல்லாம் கோதுமை கட்டை கட்டி கட்டி நிப்பாட்டி வைக்கிறோம், என் கட்டு மட்டும் நேரம் நிக்குது, உங்க கட்டெல்லாம் என்ன கும்பிட்டுக்கிட்டு நிக்குது, வணங்கிட்டு நிக்குது உங்க கட்டெல்லாம் என் கட்டை பார்த்து அப்படின்னு அவன் விளக்கம் சொல்றான். அண்ணன்மாரு சொல்றாங்க, ஓ, நீ என் மேல ஆளுவையா? நீ தலைவனா இருப்பையா? நான் உங்களை வந்து வணங்கணுமா? நான் உங்க எல்லாரும் உன் கீழே வந்து இருப்போம் நினைக்கிறையா? அப்படி நாம திட்டுனாங்க, கோவப்பட்டாங்க. சொப்பனத்து மேல சொப்பனம் சொல்லி அப்பாவை மயக்க பாக்குறியான்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீங்க வாசிங்களே, 17 வயசுல சொப்பனம் பார்த்து சொன்னதுக்கு அவனை பகைச்சாங்க, அவனை கொல்ல நினைச்சாங்க, கூட பிறந்த ரத்தம்னு கூட நினைக்காம அவனை இல்லாம போக பண்ண நினைச்சாங்க.
இன்னைக்கு 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. 20 வருடம் முடிஞ்சிருச்சு. 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப யோசேப்புக்கு வயசு 38 வயசுக்கு மேல. இப்ப அதே யோசேப்பு மேல உட்கார்ந்து இருக்கிறான். தானிய வாங்க அங்க கோதுமை கட்டு தான் பார்த்தான். அதே மாதிரி அந்த கோதுமைக்காக அந்த குப்புற விழுந்து கிடந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் அதே கோதுமை அள்ளி அப்படி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறான். நிமிர்ந்து உட்கார்ந்து இருந்தான். தலை நிமிர்ந்து நின்னான். எந்த கோதுமை கதிர்கட்டை பார்த்து கொலை செய்ய நினைச்சியோ பகச்சியோ அதே கோதுமைகளுக்கு முன்பதாக ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். நிமிர்ந்து அதே கோதுமை இல்லாம முகங்குப்புற மண்ணில் விழுந்து கிடக்கிறான். அத்தனை அண்ணன்மார்களும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கனவு அல்ல, கர்த்தர் கொடுத்த தரிசனம். அது நீ கண்ட சொப்பனமும் நீ கண்ட தரிசனமும் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு தரிசனங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு சில சொப்பனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு சில எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை கண்ட போது நீ அஜாக்கிரதையை விட்டுட்ட, அதுக்கு அர்த்தம் கூட தெரியாம விட்டுருக்கிற. கர்த்தர் ஒரு பெரிய மாபெரும் தரிசனத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா அந்த தரிசனத்தை நீ தொடும் பொழுது, அந்த தரிசனத்தை நீ சுதந்திரிக்கும் பொழுது நீ ராஜ கம்பீரத்தோட உட்கார்ந்து இருப்ப. யாரெல்லாம் பிரமாண்டமா பாக்குறியோ அவெல்லாம் உனக்கு முன்னாடி மண்டிட்டு நிற்பான். நம்மட நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணி, நல்ல கரங்களை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணி. உன் சொப்பனம் உன் கனவு நிஜமாகிறது. உன் தரிசனம் நிஜமாகிறது. உன் சொப்பனம் நிஜமாகிறது. உன் எதிர்காலம் நிஜமாகிறது. உனக்கு கொடுத்த வாக்கு நிஜமாகிறது. முகம் உப்பட விழுந்திருந்தாங்க, தரையில விழுந்து கிடந்தாங்க. எத்தனை பேர் ஆமென்? எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் உனக்கு தரிசனமாக சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. 5 விதமான ஊழியங்களை செய்கிற அப்போஸ்தலனாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அன்னைக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கும் ஆளே இல்லை. சொப்பனத்தை கேட்டவங்கெல்லாம் உன்னை முறைச்சு பார்த்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் உனக்கு மட்டும் சொப்பனம் வருது? ஏன் உனக்கு மட்டும் தரிசனம் வருது? இந்த அர்த்தம் சொல்லிட்டாலும் இவளை கையில பிடிக்க முடியாது, இவனை கையில பிடிக்க முடியாது. அவங்ககிட்ட கடைசி வரைக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தம் யாருமே சொல்லலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாராச்சும் சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. திட்டம் மட்டும்தான் செஞ்சாங்க. சண்டை ஓட்டாங்க, அவனை கோபிச்சாங்க, கொலை செய்யற அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க. அவனுக்கு வந்த சொப்பனத்துடைய அர்த்தம் யாரும் சொல்லலை. ஆனா பின்னாட்கள்ல யோசேப்புக்கு கர்த்தரே சொல்லி கொடுத்தாரு. யார் சொல்லி கொடுத்தாரு? ஆண்டவரே சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி கொடுத்தாரு. எதிர்காலத்தை குறித்து உனக்கு தெரியாம இருக்குதுன்னு சொல்லி யாருமே உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுத்தா நாங்க கீழே வந்து நிற்போம்னு அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறவன்னு சொல்லி சொல்ல மாட்டேங்க, மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொப்பனம் கொடுத்தல சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் உன் காலின் கீழே முகம் குப்புற விழுந்து கிடப்பாங்க, மண்டிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்பாங்க. அப்ப நீ சின்னவன் தான், அப்ப நீ சின்னவ தான், அப்ப விவரம் தெரியாதுதான், அப்ப பெரிய அளவுக்கு உனக்கு அறிவு ஞானம் இல்லைதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிரம்மாண்டமா பாக்குறவங்க பெரியவங்களை உன் முன்னாடி வந்து மண்டியிட வைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் சொப்பனம், உன் கனவு, உன் தரிசனம் நிறைவாகுது. இதோடு கூட இல்லாம இப்போ இன்னொரு சகோதரனும் வரல. இன்னொரு சகோதரனும் வரல. யாரு? பென்யமீன் தான் கூட பிறந்த தம்பி வரல. இப்போ இந்த தானியத்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இப்போ இவர் கேட்கிறாரு, நீங்க யாரை வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க? நீங்க நாட்டை வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க. நீங்க யாரோ வேறு நாட்டுல இருந்து இங்க வந்து எங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறீங்க. எங்க நாட்டை பிடிக்கிறதுக்காக வந்த வேவுக்காரங்க அப்படி கேட்கிற வேணுமனே கேட்கிறாரு. கேட்கும்போது இல்லைங்க, எங்க அப்பா தகப்பன் வந்து ஒரு பெரிய நிசஸ்தர், ஒரு பெரிய அமைச்சர், ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுக்க ஒரு பெரிய அமைச்சர், ஜமீன்தார் மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க. அவங்களுடைய பையங்க தான் நாங்கள் 10 பேரும். தானியம் இல்லைன்னு தானியம் வாங்க வந்தோம், வேறபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் யோசேப்பு நம்பாம 10 பேரையும் ஜெயிலில் அடைச்சாரு. எத்தனை பேரை ஜெயிலில் அடைச்சாரு? 10 கூட பிறந்த அண்ணன்மார்கள் தெரிஞ்சு ஜெயிலில் அடைச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, உங்களை ஜெயிலில் அடைக்கிறேன்னு சொல்லி ஜெயிலில் அடைக்கிறார் பாருங்க. 17வது வசனம் 42:17 வாசிங்க. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிஜமானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவல் கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து
உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றார். இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்லி இருக்குதுன்னா, இந்த வசனத்துல 3 நாள் ஜெயில போடுறாரு. 3 நாள்னா 2 நாள் ஜெயில இருக்கிறாங்க. 3ஆம் நாளிலே யோசேப்பு வந்து அவங்களை விடுதலை ஆக்குறார். எத்தனை பேர் புரியுதுங்க? இதே சம்பவம் யோசேப்புக்கு நடந்துச்சுங்களா? எங்க நடந்துச்சு? பானபாத்திரக்காரன் தலைவன் 2 நாள் நீ ஜெயில இருப்போம், 3ஆம் நாள்ல உன்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? ஆமா, பார்வோன் உடனே விடுதலையாக்கி உயர்த்திடுவான்னு சொன்னாப்படி, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாப்படி. நம்பி 3 நாள்ல நான் என்னை விடுதலையாக்க ரெக்கமெண்ட் பண்ணுவான்னு பானபாத்திரக்கார தலைவனை நம்பி எதிர்பார்த்து இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்த மாதிரி அவன் மறந்து போயிடறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே மாதிரி இவங்க ஒத்துமையா இருக்கிறாங்களா, இல்ல ஒருத்தர் மேல பழிய போடுறாங்களா, இல்ல காட்டி கொடுக்குறானா, நான் வெளியில வரணுக்காக அண்ணன்மார்களுக்குள்ள தம்பிமார்களுக்குள்ள துரோகம் பண்றானா? 3 நாளும் செத்தாலும் ஒன்னா சாவும், ஜெயில கடந்தாலும் ஒன்னா கடப்போம்னு இருக்காங்களான்னு 2 நாள் ஜெயில போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். எத்தனை நாள்? 2 நாள் ஜெயில போட்டு 3ஆம் நாள் அதுக்கு மேல அவரால் வைக்க முடியல. வெளியில என்ன செய்யறாரு? கூப்பிட்டாரு. ஏன் தெரியுமா? இவர் ஜெயிலில் பட்ட பாடுகளை இவங்க அனுபவிக்கலானும் ஜெயிலுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். இவர் ஜெயிலில் கடந்து பட்ட பாடுகளுக்கு, வடிச்ச கண்ணீருக்கு, அடி வாங்கின அடிகளுக்கும் உதைகளுக்கும் அவமானத்துக்கும் அளவே இல்லை. அந்த அனுபவத்துக்குள்ள போகும்போது சுயரூபம் கஷ்டம் வரும்போது, உயிருக்கு போராட்டம் வரும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்கன்னா சுயரூபம் வெளிப்பட்டுரும். இல்லைங்க இவன் தாங்க காரணம், அவன் தாங்க காரணம், அவனை தூக்கி போடுங்க, இவனை தூக்கி போடுங்க, நான் வேணா வெளியில போயிடுறேன், நான் உங்க சொல்லு பேச்சு கேட்கறேங்க, நான் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு எவனாச்சும் சரண்டர் ஆகி உயிர் பிழைக்க பார்ப்பான். ஆனா 2 நாளும் 3ஆம் நாள் வரைக்கும் 10 பேரும் ஒருத்தர் காட்டி கொடுக்குவோம், ஒருத்தர் பழி போடுவோம், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் என்னைய மட்டும் உயிரிழ வச்சிருங்க, உங்களுக்கு நான் அடிமையா இருந்துக்கிறேன்னு எதுவும் சொல்லலை. செத்தா ஒன்று போல சாபம், வாழ்ந்தா ஒன்னோட வாழ்வணும், அண்ணன் தம்பி பாசம் அந்த 3 நாள்ல வெளிப்படுது. என்னன்னா 2 நாள் காவல் அடைச்சு வச்சு 3ஆம் நாள்ல வெளியில கொண்டு வர்ற மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 நாள் என்ன செய்தார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்து 3ஆம் நாள் உயிர் தந்து வெளியில வர்ற மாதிரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் வரும் பொழுது அடிமைப்பட்டிருந்த, சிறைப்பட்டிருந்த எல்லா ஜனங்களுடைய பாவங்களை, சாபங்களை மன்னிட்டு மீட்டு வெளியில கொண்டு வந்த மாதிரி இவங்களும் 2 நாள் சோதிக்கப்படுறாங்க. பிதா எப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நம்முடைய மூத்த சகோதரனை, இயேசுநாதர் நமக்கு யாருங்க? மூத்த சகோதரர். அந்த மூத்த சகோதரரை 2 நாள் என்ன செஞ்சாரு? பூமியின் இருதயத்தில் அவர் மடியில வச்சிருந்தார். அவர் பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார். இந்த காவர் கடங்கு பூமி கடியில் இருந்துச்சு. நமக்காக மூத்த சகோதரன் எங்க போகணும்? இயேசுநாதர் மரிச்சு பூமியின் பாதாளத்துல இந்த இலசினம் கல்லறைக்குள்ள வைக்கப்படணும். இப்போ இவங்க யாரு? மூத்த சகோதரர்கள். மூத்த சகோதரர் 2 நாள் இருந்து 3ஆம் நாள் விடுதலை ஆகுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஒப்புமைக்கு ஆண்டவர் நிழலாட்டமா வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 2 நாள் வைத்திருந்து 3ஆம் நாள் அதிபதியானவன், தலைவனானவன் வெளியில கொண்டு வந்து நீங்க சாக வேண்டாம், உயிரோடு விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க விடுதலை ஆக்கி ஒருத்தனை மட்டும் என்ன செய்யுங்க, இங்க விட்டுட்டு மிச்சம் 9 பேரும் போங்கன்னு சொல்றாரு. ஒருத்தரை மட்டும் இங்க வச்சுட்டு 9 பேரும் போங்கன்னு சொன்னா, ஆனா என்ன செய்யறாரு? அப்படி சொன்ன உடனே யாருமே நான் இருக்கிறேன் நீ இருக்கிறேன்னு சொல்லலை, இல்லை இவனை வைங்க அவனை வைங்கன்னு சொல்லலை. உண்மையை ஒத்துக்கிறாங்க. பாருங்க 21ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம் நேரான. அப்படின்னால நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே, ஆகையினால் இந்த ஆபத்து வந்திருக்குது. ரூபன் அவர்களை பார்த்து சொன்ன, இளைஞனுக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னேன், பாவமும் செஞ்சோம், யோசேப்புக்கு விரோதமா துரோகமும் செஞ்சோம். உங்களுக்கு விரோதமாக உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்க குடும்பத்துக்காரங்க உங்களுக்கு விரோதமா பாவமும் செஞ்சிருக்கிறாங்க, உங்க முதுகுலையே குத்தி துரோகமும் பண்ணி இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களே வாயை திறந்து யாருக்கு முன்னாடி சொல்றாங்க? யோசேப்பு கிட்ட சொல்றேன்னு தெரியாம அவனுக்கு முன்னாடி நின்னே 10 சகோதரன் பேசுறாங்க. அவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சோம், அவனுக்கு விரோதமா துரோகம் செஞ்சோம். அவன் மனவியாகணும் கெஞ்சி கதறி அழுதானே, அந்த கண்ணீர் அழுகையும் கூட பார்க்காம நாம் என்ன செய்தோம்? அவனுக்கு துரோகம் பண்ணினோமே. இன்னைக்கு அதனாலதான் நாம கிடக்குறோம்னு சொல்லி. அப்ப யாருமே ஒத்துக்கறல, இவனை வச்சிருங்க அவனை வச்சிருங்கன்னு சொல்லலை. எல்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனா
எவ்வளோ ஒற்றுமையா மாறிட்டாங்க. சகோதரருடைய அன்பு இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா அன்பு உண்டாகுது. அங்க உடனே பார்க்கிறாரு. கரெக்டா யோசேப்பு யாரை பிடிக்கிறாருன்னா 24ஆம் வசனத்துல சிமியோனை பிடித்து அவர்கள் கண்கள் முன்பதாக கட்டுவித்தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார் தெரியுங்களா? அங்க பேர் சொல்லல. ஆதியாகமம் 37 எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளி யார் தெரியுமா? சிமியோன். ஏன் 10 பேர் அண்ணன்மார்கள்ல யாரையும் பிடிச்சு கட்டு வைக்காம காவல்ல போடாம சிமியோனை பிடிச்சு அங்க கட்டு வைக்கிறான் அப்படின்னு யோசேப்பு தான் பிடிச்சு சிமியோனை கையை காமிச்சு அவனை கட்டுங்கன்னு. அப்படி வேற யாரும் இவனை கட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. அப்போ எல்லா நெருக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் அவனை கொலை செய்யற அளவுக்கு யோசேப்பை கொலை செய்யலாம் அப்படி சொல்லி ஐடியா கொடுத்தது வரைக்கும் யாருன்னா சிமியோன் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அவனை தூக்கி அங்க போடுறாங்க. எங்க இவங்க தானியத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. தானியத்துக்குள்ள அவர்களுக்கு பணங்கள் இருக்குது, அங்க வைக்கப்பட்டிருக்குது. தானியத்தோட போய் அங்க ஊர்ல போய் அவுத்து பார்த்தா தானியத்தை அவுத்து பார்க்க மூட்டையை அவுத்து பார்க்கறாங்க. உள்ள அவங்க கொடுத்த பணம் அந்த தானியத்துக்குள்ள இருக்கு. எல்லாம் பயந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, இது என்ன இப்படி வந்திருக்குது? இது அவ ஏற்கனவே நாங்க வேவுக்காரன்னு சொல்லிட்டாங்க, இப்ப நாங்க கொடுத்த பணமும் இதுக்குள்ள இருக்குது, இது தெரிஞ்சா நம்மளை கொண்டு ஓடுவாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல பயப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, உங்க இளைய மகன் பெண்ணியமீனை கூட்டு போகாம திரும்ப இங்க வந்தீங்க உங்களை ஜெயில போட்டுருவேன், அடிமையாக்கிறேன், வெளியில விட மாட்டேன், காலமெல்லாம் இங்கே தான் கிடக்கணும்ன்றாங்க. இப்போ ஜெயிலையும் கிடந்தாங்க 10 பேர். அடிமை வாழ்வை 2 நாளை நடத்தவும் படுறாங்க. அடிமை வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுது, ஜெயிலில் இருக்கிறன்னா என்னன்னு தெரியுது. இப்போ இந்த 2 நாள் 3 நாள் வரைக்கும் ஜெயிலில் கிடந்தாங்க பார்த்தீங்களா? என் தம்பி நம்ம தம்பி அடிமையா 20 வெள்ளிக்காசுக்கு வித்தோமே, காசை வாங்கி நல்லா செலவு பண்ணி ஜாலியா இருந்துட்டோமே, அவன் 2 நாள் இருந்ததுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டம்னா அவன் இருந்து அவன் உயிரோட இருக்கிறானா இல்ல செத்துட்டானான்னு தெரியலையே. அப்ப அடிமையா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு அழுதுருப்பான், எவ்வளவு சித்திரவதைப்பட்டிருப்பான். நம்ம அப்பா எவ்வளவு கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா அவனை பார்த்தாங்களே, அப்படி வாழ்ந்தவன் அங்க என்ன பாடுபட்டிருப்பான். 2 நாள் இவங்களுக்கு தூக்கம் வரல. இதே எகிப்துல தான், எகிப்துக்கு தான் இவங்க போனாங்க. இதே எகிப்துல என் தம்பியை வித்தோம், இதே போலதான் அடிமையா இருந்திருப்பான், இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டிருப்பான், இதே மாதிரி தான் துடிச்சிருப்பான். நம்ம 2 நாளே தாங்க முடியல. அவன் உயிரோட இருக்கிறானா செத்து போயிட்டானா அடிச்சு கொண்டு போட்டாங்களா, எத்தனை அழுது இருப்பான், எத்தனை ஏங்கி தவிச்சிருப்பான். புத்தி வருது, 3 நாளுக்குள்ள புத்தி வருது. அண்ணன்மார்களுக்கு துடிக்கிறாங்க. உங்களை துன்புறுத்துறவங்களுக்கு கர்த்தர் புத்தி வர பண்ணுவா, புத்தி தெளிய பண்ணுவா, பாடம் புகட்டி காண்பிப்பா. உன்னை வேதனைப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்துறவங்களை தண்டிக்க மாட்டாரு, பாடம் புகட்டுவா, புத்தி வர பண்ணுவா. அவங்களுக்கு 2 நாள் 20 வருஷம் மாறி இருக்குது, 2 நாள் 2 வருடம் மாறி இருக்குது. துடிக்கிறாங்க, புலம்புறாங்க, அழுகிறாங்க. ஒன்னாலதான் என்னாலதான் அங்கலாய்க்கிறாங்க. நீயாச்சும் சரியா இருந்திருக்க கூடாது, நீயாச்சும் தடுத்திருக்க கூடாது, புலம்புறாங்க. இப்போ இதுல எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருந்த சிமியோனை தூக்கி உள்ள போடுறாரு. போட்டு இவங்க போயிட்டாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. எகிப்துல இருந்து ஊருக்கு வந்தா தானியத்துல காயின் இருக்குது. இவர் என் பிள்ளையெல்லாம் அனுப்பி விட மாட்டேன், என் இளைய மகன் இழந்து போக மாட்டேன். ஏற்கனவே யோசேப்பு இல்லை, இப்பொழுது சிமியோனும் இல்லை, இப்பொழுது இளையவன் இவனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், நான் விடமாட்டேன்னு அழுகிறார். என்ன பிள்ளை இல்லாதவனை மாத்திருவீங்கன்னு சொல்லி அழுகிறார் இவர். அவங்க அப்பா அழுகிறார். சிமியோன் ஜெயில கிடக்குறான். இப்ப அப்பாவுக்காக ஏங்குறான், அம்மாவுக்காக ஏங்குறான், அண்ணன் தம்பிகளுக்காக ஏங்குறான். அவனுக்கு இப்ப புத்தி வருது. ஐயோ, தாயை விட்டு, தகப்பனை விட்டு, கூட பிறந்தவனை விட்டு, உறவை விட்டு, ரத்தத்தை விட்டு, சொத்தை விட்டு, எல்லா சந்தோஷத்தையும் விட்டு பிரிச்ச படுபாவி நான் தான் கொலை செய்ய நினைச்சேன், நான் தான் அவனை அழிச்சு ஒழிக்கணும்னு நினைச்சேன். என்னால இவன் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு தான்
கடவுள் அவனை காப்பாற்றிட்டாரு. ஆனாலும் எகிப்துக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டான். அங்க உயிரோடு இருக்கானா, பிழைச்சானா, வாழ்ந்தானா, எப்படி இருக்கான்னு தெரியல. யோசேப்பே, யோசேப்பே, உனக்கு பண்ண துரோகம் என் தலைமையில வந்துருச்சு. என் அண்ணமாரு இன்னும் திரும்பி வந்த பாடு இல்லை. இவ்வளவு நாளுக்குள்ள கானான்ல இருந்து எகிப்துக்கு வந்திருக்கலாமே. இப்ப எகிப்துல இருந்து கானானுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கும். ஆனா இன்னும் அவங்க வரலையே. நான் பண்ண துரோகம், நான் பண்ண கெடுதல், நான் பண்ண பொல்லாத கிரிய, ஈவிரக்கம் இல்லாத நெஞ்சத்தினாலதான் அவங்களும் என்ன மறந்துட்டாங்க. வரைக்கும் என்ன கையை விட்டு விட்டாங்களா? கடவுளே என்ன காப்பாத்துங்க, நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி அவன் கதறி இருப்பான் ஜெயிலுக்கு நடந்து. ஆமாவா இல்லையா? ஒண்டியா கடந்து கதறான். ஒருவேளை நான் சேட்டை முடிச்சவன், துணிகரம் முடிச்சவன், ஆவுன கத்தி எடுத்து வெட்டுவேன், குத்துவேன். சிமியோனுடைய அவன் கொடுங்கருவி, அவன் கொடுமைக்காரன், அவன் கையில கொடுமை நிறைஞ்சிருக்கும்னு அவங்க அப்பா ஆசீர்வாதம் சொல்லும் போது அவனை பத்தி அப்படித்தான் பேசுவார். அவனா பட்டையை எடுத்து வெட்டணும், குத்தணும், கொல்லணும், உலவெறி பிடிச்சு அலையிறவன், அப்படிப்பட்டவன் முரணன். இப்ப அவனுக்கு தனியா ஜெயில அடக்குறான். அவன் புலம்புறான், அவன் அழுகிறான், அவன் அங்கலாய்க்கிறான், அவன் கத்தருகிறான் ஜெயிலுக்குள்ள கிடந்து. அவன் தான் புத்தி வர பண்ணுகிறான் கத்தர். யோசேப்பே வேணும்னு பிளான் பண்ணி செய்யல, கத்தரே இதை செய்ய வச்சார் ஒவ்வொரு காரியத்தும். இப்ப என்ன செய்யுதுன்னா, தானியமெல்லாம் செலவாகிற வரைக்கும் இருக்கிறாங்க, செலவழிஞ்சிருச்சு. இன்னும் போகிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு அவங்க அப்பா இளைய பையனை விடுறதுக்கு மனசு இல்லை. அப்ப அவன் சிபியன் நினைச்சிருப்பான், கடைசி வரைக்கும் நான் பண்ண பாவத்துக்கு என் வாழ்க்கை சாவு இப்படிதான், இப்படியே நான் காலமெல்லாம் வாழ்க்கை சாவ போறேன். யோசேப்புக்கு என்ன கதி வந்துச்சோ அதே கதி எனக்கு வந்துருச்சு. இனி என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாது. யாரை பார்க்க முடியாது? என் பெத்த பிள்ளைய பார்க்க முடியாது, என் கட்டின மனைவியை பார்க்க முடியாம இருக்கலாம், அப்புறம் என்னுடைய நம்ம தாயார தகப்பனார இனி நான் பார்க்க முடியாது வாழ்நாள் முழுக்க. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. ஏன்னா பார்வோன் மாதிரி ராஜாவா இருக்கிறவன் அவன் என்ன உள்ளதுக்கு போட்டிருக்கிறான். எவனாலும் என்ன காப்பாற்ற முடியாது, எவனாலும் என்ன காப்பாற்ற முடியாது. ஒன்னே ஒண்ணு, பெஞ்சமின் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். யார் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்? பெஞ்சமின் வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். தானியத்தை வாங்கிட்டு வாங்க 43வது அதிகாரத்துல சொல்றாரு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, இதுவரைக்கும் நீங்க என்ன செய்ய, நீங்க இளைய சகோதரனை கூப்பிட்டு வராம நாங்க இங்க போக மாட்டோம், இதோட நாங்க போயிட்டே வந்திருப்போம் மாதிரி அவங்க சொல்றாங்க. கடைசியில் என்ன செய்யறானா, அந்த சகோதரனை, இளைய சகோதரனை, யோசேப்புடைய கூட பிறந்த தம்பியை அனுப்பி வச்சு யோசேப்புக்கு வெகுமதியை கொடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப கொடுத்து அனுப்புறாரு. திரும்ப வாராங்க, அவர் வாங்குறாங்க. அப்புறம் பென்யமீனுடைய சோத்திரம் தானியம் வச்சிருக்கிறதுக்குள்ள என்ன செய்யற, ஒரு பாத்திரத்தை போட்டுறாங்க. யாரு? யோசேப்பு குடிக்கிற பாத்திரத்தை உள்ள வச்சு தானியத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா எங்களுடைய தலைவருடைய, யோசேப்புடைய தலைவருடைய பாத்திரத்தை காணும், எங்கேயோ போயிடுச்சு, நீங்க தான் அவரோட கூட இருந்து சாப்பிட்டீங்க அப்படி சொல்லி தேடி பார்த்தா கரெக்டா பென்யமீன் பைக்குள்ள வச்சிருக்கு. இதெல்லாம் யோசேப்புடைய வேலை. இப்ப அவனை மட்டும் அடிமையாக்குங்கன்னு சொன்னா சொல்ற, இல்ல வயசானவர் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க அப்பா, இவன் இல்லைன்னா இவனை கூட்டு பண்ண எங்க அப்பா செத்து போயிடுவாரு, அவர் சாகிறத எங்களால பார்க்க முடியாது. இப்ப அப்பா மேல பாசமா இருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பாக்குறாரு. அண்ணன் தம்பி மேல பாசம் இருந்துச்சு முதல்ல, இப்ப அப்பா மேல பாசமா இருக்கிறாங்களா டெஸ்ட் பண்றாரு. அதுலயும் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணாலும் சரி நாங்க போக மாட்டோம், இவரை விடுதலை ஆக்கிறீங்க, எங்களை அடிமையா வச்சுக்கோங்க, எங்க அப்பா சாகிறத, எங்க அப்பா அழுகிறத, எங்க அப்பா துடிக்கிறத நாங்க பாக்குறத விட இங்க அடிமையா கடந்து சாகிறத மேலன்னு சொன்னான். பெத்த தாய் தகப்ப மேல பாசம் வருதான்னு பார்த்தான், செக் பண்றாரு யோசேப்பு, பாசம் வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப அடக்கி கொள்ள முடியல, கட்டி பிடித்து அழுது கதறுகிறார். நான் தான் யோசேப்பு, நீங்க வித்து போட்ட யோசேப்பு, கொலை செய்ய நினைச்ச யோசேப்பு, நீங்க தான் என்ன அடிமையா வித்த யோசேப்பு, சாகல, உயிரோடு இருக்கிறேன், நான் தான் ராஜாவுக்கு வலதுகை, இந்த நாட்டை ஆளுகிறதே நான் தான். 2 வருஷம் பஞ்சம் வந்திருக்குது, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. நீங்க எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, ஆனா ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு நல்லதா மாத்திட்டாரு. சீக்கிரம் அப்பாவை கூட்டுவாங்க, அம்மாவை கூட்டுவாங்க, சகோதரர்களை கூட்டுவாங்க, உங்க குடும்பத்தை கூட்டுவாங்க, எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு பரிசு வெகுமதி எல்லாத்தையும் வசரம் கொடுத்து வண்டி இங்கிருந்து அனுப்பி விடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ என்னன்னா நேரானபடினால ஒரு சுருக்கமா சொல்றேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா வண்டி ஏறி வருகிறார். வந்தன ஓடி கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுகிறார் தகப்பனை பார்த்து. கிட்டத்தட்ட அப்பா விட்டு பிரிஞ்சு
22 வருஷம் கழிச்சு மறுபடியும் அப்பாவை பார்க்குறார். 22 வருடம் உயிராய் நேசித்த அப்பாவை பார்க்க முடியல. கட்டி பிடிச்சி வெகு நேரம் அழுதான். அழுததுக்கப்புறம் வர்றாங்க. இப்போ 2வது சொப்பனத்தை வாசி போகிறோம். 37வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனம். அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். இப்ப சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயும் எப்படி வணங்குவோமா? தரை மட்டும் குனிந்து வணங்குவோமோ? என்ன சொப்பனம் சொல்ற? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னைய நானும் உன் தாயும் உன் கூட பிறந்த 11 பேரும் தரை மட்டும் குனிஞ்சு உன்னை வணங்குவோமோ? இப்படி சொப்பனம் வருமோ? இது எப்படி ஆகும்? உன் சொப்பனத்துக்கு அளவில்லாம போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு சொப்பனம் பார்த்து சொன்னியா, அண்ணன்மார் அத்தனை பேரும் ஒன்றை வந்து கும்பிடுவாங்க வணங்குவாங்கன்னு சொன்னேன். சரி விட்டுட்டோம். இப்போ இன்னும் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதில் தாய் தப்ப நாங்களும் உன்னை தரம் மட்டும் குனிஞ்சு வணங்குவோம்னு சொல்கிறேன். உன் சொப்பனத்துக்கு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் திட்டுறாரு, கடிஞ்சுக்கிறாரு, திட்டுறாரு, சத்தம் போடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளை வணங்க மாட்டாங்க. தாய் தகப்பனை உயிரோடு இருக்கிற பிள்ளைங்க தான் வணங்குவாங்க, கனப்படுத்துவாங்க. அந்த காலத்து வழக்கம். ஆனா நீ சொல்றது வழக்கத்துக்கு மாறா இருக்குது. நடக்கவே நடக்காது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறாரு. இப்ப பாருங்க, இவ சொன்னது அப்படியே இங்க நடக்க ஆரம்பிச்சு. பின் நாட்களில் 39 வயசுல அப்பா வர்றாரு. வந்த உடனே ஒரு சிங்காசனத்துல பார்வோன் இருக்கிறாரு. இன்னொரு சிங்காசனத்துல யோசேப்பு உட்கார்ந்துருப்பான். தன்னுடைய அப்பாவுக்கு பெத்த பிள்ளையா இருந்தாலும் ராஜாங்கம்னு வந்தா எங்க உட்கார்ந்துருப்பா? அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறா. அப்படி அல்லையே சொல்லுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க பிள்ளைங்க நீதிபதியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீதிபதியா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க போனீங்கன்னா நீதிபதி கோர்ட்டுக்கு எதோ போறீங்க, நீதிபதியை வணங்குவீங்களா வணங்க மாட்டீங்களா? கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டீங்களா? சரி, உங்க பையனா இருந்தாலும் கலெக்டரா இருக்கிற, அப்படி உங்க பிள்ளையா இருந்தாலும் கலெக்டரா இருக்குது. இப்போ நீங்க போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் போனே கலெக்டரா இருக்கிற உங்க பிள்ளைய பார்த்து கும்பிடுவீங்களா கும்பிட மாட்டீங்களா? வணக்கம் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. வீட்டில் என்ன வேணாலும் பேசிக்கலாம் வச்சுக்கலாம். ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க போய் உட்காந்துருக்க இடத்துல அவங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ யோசேப்புடைய அப்பா, அவங்க அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க, கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அரண்மனையில. பார்வோனுக்கு நிகரா யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? யோசேப்பு. இப்போ அங்க வணங்கணும். எப்படி வணங்கணும்? யோசேப்பு யாக்கோபு சொன்னாரு, அப்பா சொன்னாரு, நாங்க தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ? அதே வணக்கத்தை எல்லாரும் தரை மட்டும் குனிஞ்சு யோசேப்பை வணங்கினாங்க. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? 22 வருஷம் கழிச்சு அது அப்படியே நடந்தது. நடக்க கூடாது, நடக்க முடியாது, நடக்கவே சாத்தியம் இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நடத்தி காமிப்பார். நம்ம நல்ல கரகத்தை சோத்திரம் பண்ணுங்க, நல்ல கரகத்தை சோத்திரம் பண்ணுங்க. நடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைன்னு சொல்றத உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சாத்தியமாக்கி காமிப்பார். உன் தரிசனம் நிஜமாகும், உன் தரிசனம் நிறைவேறும், உன் கனவு, நீ கண்ட சொப்பன நிஜமாகிற காலம் வந்திருக்கிறது. எல்லாம் தரை மட்டும் குனிந்து வணங்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.